ஒரு அழகான சின்ன கிராமம். அந்த கிராமத்தின் அருகே ஒரு நெல்வயல் இருந்தது. அந்த வயலில் மிட்டு என்ற ஒரு சின்ன எலி வாழ்ந்து வந்தது. மிட்டு ரொம்ப சுறுசுறுப்பான எலி. அது எல்லாரையும் நேசிக்கும். காலை நேரம். சூரியன் உதயமானது. பறவைகள் கீச் கீச் என்று பாடின. மிட்டு தானியம் தேடி வயலுக்கு சென்றது. அப்போது கீச் கீச் என்று ஒரு சத்தம் கேட்டது. மிட்டு சுற்றி பார்த்தது. ஒரு சிட்டுக்குருவி ஒரு வலையில் சிக்கியிருந்தது. அது பயந்து நடுங்கியது. மிட்டு மெதுவாக சொன்னது, பயப்படாதே, நான் இருக்கேன். மிட்டு தன் சின்ன பற்களால் வலையை கடிக்க ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்தில் வலை கிழிந்தது. சிட்டுக்குருவி விடுபட்டது. அது மகிழ்ச்சியாக பறந்தது. நன்றி மிட்டு, நீ ரொம்ப நல்ல எலி என்று சொன்னது. மிட்டு சிரித்தது. நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும் என்று சொன்னது. நாட்கள் கடந்தன. மிட்டு தினமும் வயலில் ஓடி விளையாடியது. பறவைகளுடன் பேசுவது அதற்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மாலை. வானம் சற்று இருண்டது. மிட்டு வேகமாக ஓடியது. திடீரென்று ஐயோ! மிட்டு ஒரு ஆழமான குழியில் விழுந்தது. மிட்டு வெளியே வர எவ்வளவு முயன்றது. ஆனால் வெளியே வர முடியவில்லை. யாராவது உதவுங்க என்று மிட்டு அழைத்தது. சிறிது நேரம் அமைதி. அப்போது மேலிருந்து கீச் கீச் என்று சத்தம் கேட்டது. மிட்டு மேலே பார்த்தது. அதே சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி சொன்னது, பயப்படாதே மிட்டு, நான் உதவி செய்றேன் என்று. அது பறந்து சென்று தனது நண்பர்களை அழைத்து வந்தது. அவர்கள் கயிறு கொண்டு வந்தார்கள். அந்த கயிற்றின் உதவியோடு மெதுவாக கவனமாக மிட்டுவை வெளியே எடுத்தார்கள். மிட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. நான் செய்த சின்ன உதவி இன்று எனக்கு பெரிய உதவியா திரும்பி வந்துச்சு என்று சொன்னது. அந்த நாள் முதல் மிட்டு, சிட்டுக்குருவி மற்றும் எல்லா விலங்குகளும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தன.